Hello students, welcome to EC Concept. So இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா Fertilizers and Pesticides. ஓகேவா? உரங்கள் மற்றும் உயிர்கொல்லிகள் அல்லது நுண்ணுயிர் கொல்லிகள் அல்லது பூச்சிக்கொல்லிகள் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, சில மேட்ச் தான் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க, சிலவற்றை கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. என்னன்னா பாலி எத்திலின் கிளைகால், பிடி நச்சுக்கள், ஓகேவா, பிடி டாக்ஸின், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைபோசோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோலின், இதெல்லாம் கொடுத்துட்டு மேட்ச் தான் ஃபாலோயிங் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? பிடி டாக்ஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா பெசிலியஸ் துரிஞ்சினியஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? அதான் வந்து பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பிடி சொல்லுவாங்க, பிடி காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாக்டீரியா ஆக்சுவலா, பெசிலியஸ் துரிஞ்சின்சிஸ். ஓகேவா? இது வந்து பிடி காட்டன். ஆக்சுவலா இது வந்து ஒரு பாக்டீரியா. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஈஸியான பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடி டாக்ஸின் தான். ஓகேவா? ஸோ அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான பிக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சிக்கொல்லி. ஓகேவா? இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி. ஸோ இதுக்கு வந்து நம்ம 3 போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து பிக்கு வந்து 3 இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாருங்களேன், பாலிஎத்திலீன் கிளைகால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செல் ஃபியூசன், அந்த உயிரணு இணைவு அப்படின்றதான் நமக்கு இங்கே வராது, இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கிளைபோசோட். ஸோ கிளைபோசோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு நமக்கு வந்து ஈஸி பிக்கிறது இதுவும் தான். கிளைபோசோட் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி. ஓகேவா? ஹெர்பிசைடு, அதான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளைபோசைட்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து நமக்கு ப்ரோலின் அப்படின்றது அழுத்த சகிப்புத்தன்மை. இதுவும் நமக்கு இந்த டாபிக் லெட்டரா இல்லை. ஓகேவா? ஸோ 4, 3, 1, 2 இஸ் ரைட் ஆன்சர். So D is the right answer. ஓகேவா? D is the right answer. Okay. So இந்த நுண்ணுயிர் கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சை கொல்லிகள், களைக்கொல்லிகள், எலி கொல்லிகள் இப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்து நமக்கு முக்கியமான இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுல இப்போ நம்ம பார்த்ததுல முக்கியமானதுதான் இந்த பிடி டாக்ஸின் அப்படின்றதும் ப்ரோலின் அப்படின்றதும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடி காட்டன் சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற இந்த பூச்சிகளை, இந்த பாக்டீரியா வந்து கட்டுப்படுத்துறதுக்காக யூஸ் பண்றது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்குலோ வைரஸ்கள், ட்ரைகோடர்மா, இதெல்லாம் வந்து ட்ரைகோடர்மா வந்து ஃபங்கஸ், பாக்குலோ வைரஸ் வந்து வைரஸ். ஓகேவா? ஸோ இதுவும் தான் நமக்கு வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள்ல சில, ஸோ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கும்போதே நமக்கு சில இது வரும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இந்தியாவில் முதல் உர ஆலை எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவில் முதல் உர ஆலை வந்து பார்த்தீங்கன்னா சிந்திரியில வந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேவா? இந்தியாவில் முதல் உர ஆலை அப்படின்றது சிந்திரி. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசர் பிளான்ட் வாஸ் செட் அப் அட் சிந்திரி. ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. அதுக்கு முன்னால் நமக்கு வந்து ராணிப்பேட் தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற தகவல் இருக்குது. ஸோ ஸ்கூல் புக் டேட்டா வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜார்க்கண்ட் ஸ்டேட்ல இருக்குது. ஜார்க்கண்ட் ஸ்டேட்ல இருக்குது. இதான் வந்து இந்தியாவுடைய முதல் உர ஆலை. ஓகே, உரங்கள் தயாரிக்கிறதுக்கு ஆலை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் பண்ணது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து ஒரு டேரக்டான ஃபேக்ட் தான், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜார்க்கண்ட்ல இருக்குது. ஜார்க்கண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு டிஸ்ட்ரிக்ட் தன்பாத் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். வெட்டுக்கிளியை கட்டுப்படுத்துவதில் மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ள உயிர் பூச்சிக்கொல்லி எது? வெட்டுக்கிளியை கட்டுப்படுத்துவதில் நமக்கு வந்து ரொம்ப முக்கிய பயனுள்ளதாக இருப்பது பார்த்தீங்கன்னா மெட்டாரைசியம் அக்ரிடம் அப்படின்றது. ஓகேவா? மெட்டாரைசியம் அக்ரிடம். ஸோ அது முக்கியமானது, நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க, நிறைய கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிலஸ் துரிஞ்சினஸ் ஆல்ரெடி பார்த்தோம். ட்ரைகோடெர்மா நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா, ட்ரைகோடெர்மா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டுக்கிளி. ட்ரைகோடெர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூஞ்சை, ஃபங்கஸ். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வகையான பாக்டீரியா, சூடோமோனஸ் ஃப்ளோரோசன்ஸ். ஸோ இதுவும் வந்து பாக்டீரியா தான். ஓகேவா? ஸோ நிறைய கசை இலைகள்லாம் இருக்கும்ல, இதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நீங்க. பாக்டீரியா தான். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். அப்போ நிறைய கசை இலைகள் வந்து காணப்படும். ஸோ இதான் வந்து. ஸோ நெக்ஸ்ட் அனிலினோ பிரமிடின்ஸ் 2,4D ஜிங்க் பாஸ்பேட் பாரத்தியான். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியானது. நான் இதான் இந்த கொஸ்டின் நான் சொன்னது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள்ல நமக்கு வந்து இதெல்லாம் வரும், இன்செக்டிசைட்ஸ். ஓகே, ஸோ சில முக்கியமான இன்செக்டிசைட்ஸை வந்து நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம்னா ஒவ்வொன்றுக்கு எழுதிடலாமா? ஸோ ஒரு இன்செக்டிசைடு வந்து என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடிடி, டைக்ளோரோ டைஃபைனல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஓகேவா? டிடிடி என்னது? டைக்ளோரோ டைஃபீனைல், டைக்ளோரோ டைஃபீனைல், குளோரோஃபீனைல், அப்புறம் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். என்னது? ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இதாவது டிடிடி அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எண்டோசல்ஃபான், ஆல்ட்ரின், எண்டோசல்ஃபான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாரத்தியான். இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன சொல்றது? இதெல்லாம் முக்கியமானது. முக்கியமான மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதே மாரி பிஹெச்சி மாலத்தியான் அப்படின்னு வரும். பிஹெச்சி மாலத்தியான். இது எல்லாமே முக்கியமான பூச்சிக்கொல்லிகள். அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாரதியார் இங்க ஸ்ட்ரெய்ட்டாவே இருக்குது. ஸோ டிக்கு வந்து 4ன்றது நிரூபணம் ஆயிட்டு. ஓகேவா? ஆனா 3 4 இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது பூஞ்சைக்கொல்லி ஃபங்கிசைடு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்னலாம் சொல்லி பார்ப்போம். சில முக்கியமான பூஞ்சைக்கொல்லிகள். ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ போர்ட்டா கலவை. அதாவது போர்ட்டா கலவை அப்படின்றது காப்பர் சல்பேட்டும், நீர்த்த சுண்ணாம்பு கலவையும் மிக்ஸ் ஆனது. ஓகேவா? போர்ட்டா கலவை. இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து தண்ணியில கரைச்சு யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அனிலினோ பிரமிடின். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்கிசைடா நமக்கு வந்து யூஸ் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு இதுக்கான ஆப்ஷன் எங்க பார்த்தீங்கன்னா, பூஞ்சை இது வந்து என்னது வரும்னா, அனிலோபிரமிடேட். ஸோ இது வந்து 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. அப்போ ஏக்கு 3 வரணும், பிக்கு 4 வரணும். அப்படின்னா டிக்கு 4 வரும். அதெல்லாம் 2 இருக்குது. அடுத்தது அடுத்தது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, களைக்கொல்லிகள் ஹெர்பிசைடு. ஸோ ஹெர்பிசைடுல வந்து நமக்கு முக்கியமானது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2,4-டி, அதாவது 2,4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். ஓகேவா? அதாவது 2,4-டின்னு சொல்லுவாங்க. அது 2,4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமானதை பார்க்கலாம். ஹெர்பிசைட். ஸோ ஹெர்பிசைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2,4-டி. ஓகே. ஸோ 2,4-டி என்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மெட்டாகுளோர். மெட்டா இது ஒன்று. மெட்டா குளோர். ஓகேவா? ஸோ இது ஒன்று. அடுத்து சோடியம் குளோரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. NaCl3. சோடியம் குளோரைடு இல்ல குளோரேட். சோடியம் குளோரேட். ஓகேவா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோடியம் அர்சினேட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சோடியம் அர்சினேட். Na3ASO3 அர்சினேட். ஓகே. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, களைக்கொல்லிகளா வந்து பயன்படுது. ஸோ அப்போ நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, பி. ஸோ 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அப்போ அடுத்து பாருங்க, நமக்கு வந்து லாஸ்ட் நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எலிக்கொல்லிகள். ஸோ எலிக்கொல்லிகள் பார்த்தீங்கன்னா, எலிகள், சுண்டெலிகள் இதெல்லாம் நம்ம பண்றதுக்காக பயன்படுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, தித்தனாக பாஸ்பேட், அதாவது ஜிங்க் பாஸ்பேட். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜிங்க் பாஸ்பேட், துத்தநாக பாஸ்பேட்னு தமிழ்ல சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. இங்க ஜிங்க் பாஸ்பேட் கொடுத்துருக்காங்க. ஜிங்க் பாஸ்பேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அர்சனிக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்க முக்கியமானது. இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன மாஸ்டர் ஃபாலோவிங் நம்ம கேட்டாலும் நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ அப்போ இப்போ நமக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆச்சா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸ்ட்ரா உள்ள இந்த விஷயங்களை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கொடுத்துருக்கபடி இங்க கொடுத்துருக்கதை அட்லீஸ்ட் வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு முக்கியமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அனிலிமினோபிரெடின் அப்படின்றது நமக்கு வந்து ஃபங்கிசைடு. ஓகேவா? ஸோ இது ஜிங்க் பாஸ்பேட் வந்து 2-ஆ? ஓகே. 2,4-டி. ஸோ 2,4-டி தான் என்ன எழுதிக்கோங்க. 2,4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் இங்க எழுதிக்கிறேன். 2,4-டி அப்படின்றது டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2,4-டி அப்படின்றது. ஸோ அது வந்து எதுக்காக பயன்படுது? 2,4-டி அப்படின்றது நமக்கு வந்து ஹெர்பிசைடா வந்து பயன்படுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜிங்க் பாஸ்பேட் நமக்கு வந்து எலிக்கொல்லிகள் ரொடன்டிசைடா பயன்படுது. அப்புறம் பாரத்தியன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 4 நேராவே இருக்குது. பூச்சிக்கொல்லியா நமக்கு வந்து பயன்படுது. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம்? நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டாங்க. திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. இன்னும் கேட்பாங்க. ஓகேவா? இன்னும் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்க நல்லாவே பார்த்துக்கோங்க. ஸோ என்ன கேட்காங்க? கீழ்கண்டவற்றில் எது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, யூரியா. அதிக அளவு நைட்ரஜனை பெற்றிருக்கும். நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்லயும் இதே கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் தனிமங்கள், சேர்மங்கள் அந்த டாபிக்ல பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா, யூரியால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 46% வந்து என்ன இருக்குது? நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 46% வந்து நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிகபட்சமா இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கூடவே சொல்றேன், வேற என்ன இருக்குது? பொட்டாசியம் சல்பேட் இருக்கா? ஸோ பொட்டாசியம் சல்பேட் நமக்கு வந்து நாட் சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்க வந்து பார்த்தாலும் தெரியுது, அமோனியா, நைட்ரஜன் சம்பந்தமா எதுவுமே அங்க வரல. அப்படிதானே? போனாஷும் நமக்கு இல்ல, ஜிப்சமும் நமக்கு இல்ல. ஓகேவா? ஜிப்சத்தோட
ஜிப்சத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நேத்து தான் பார்த்தோம். ஜிப்சத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்றத கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே, என்பிகே ஸ்டாண்ட் ஃபார், இதுவும் வந்து அடிக்கடி கேட்டு கொஸ்டின். ஸோ இந்த டாபிக்ல இருந்து கேட்டாங்கன்னா கேட்டிருப்பாங்க. என்பிகே அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம யூரியான்னு எடுத்துக்கிட்டாலே அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான இது இருக்கும். என்னன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா என்பிகே அப்படின்றது. ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர், என்பிகே. ஸோ பொட்டாசியம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கே நம்ம டினோட் பண்ணுவோம். அது வந்து கேலியம் அப்படின்ற ஒரு இதில் வந்திருக்கும். ஸோ அதனால தான் இப்போ கேன்னு சொல்லி போடுவோம். ஸோ என்பிகே அப்படின்றது, ஸோ நமக்கு வந்து நீங்கள் வீட்டிலலாம் உரங்கள் வாங்கும்போது அந்த சாக்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் வந்து போட்டிருப்பாங்க. புரியுதா? ஸோ ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த நைட்ரஜன் வகை உரங்கள் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த நைட்ரஜனை பெற்றுள்ள உரங்கள் வந்து வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூரியா பார்த்தோமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜனை பெற்றுள்ள உரம் தான். அமோனியம் நைட்ரேட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சைனமைடு. ஸோ பேர்லாம் புதுசா பாத்தீங்கன்னா பயப்படாதுங்க. ஒரு 2-3 வாட்டி படிச்சிருக்கேன், ஞாபகம் வந்துடும். எல்லாமே பழக எல்லாமே ஈஸியாயிரும். ஓகேவா? அப்புறம் வந்து கால்சியம் அமோனியம் நைட்ரேட், சிஏ கேன் சொல்லி போடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் அமோனியம் நைட்ரேட். ஓகேவா? ஸோ இதான் யூரியாவுடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூரியா வந்து நிலத்தோடைய பிஹெச் மதிப்பை வந்து மாற்றாது. ஓகேவா? நிலத்தின் பிஹெச் மதிப்பை மாற்றுவதில்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட உற்பத்தி திறன் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வேற நமக்கு வந்து செயற்கை உரங்கள்ல இந்த நைட்ரஜன் உரங்கள் இருக்கும், பாஸ்பேட் உரங்கள் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொட்டாசியம் உரங்கள் வரும். அந்த பொட்டாசியம் சல்ஃபேட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பொட்டாசியம் உரங்கள் லிஸ்ட்ல வரும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் நைட்ரேட் இதெல்லாம் வரும். கலப்பு உரங்கள், ஸோ கலப்பு உரங்கள்ல தான் இந்த என்பிகே வரும். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே தனித்தனியா வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் உரங்கள், பாஸ்பேட் உரங்கள், பொட்டாசியம் உரங்கள் தனித்தனியா வரும். யூரியா வந்து பார்த்தீங்கன்னா பியூரா நமக்கு வந்து என்னது நைட்ரஜன் உரங்கள். அதாவது யூரியால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்பிகே தான். ஆனா இதுல என் வந்து பாத்தீங்கன்னா 46%, இதெல்லாம் வந்து நமக்கு 0 இருக்கும், எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. அப்ப நம்ம கலப்பு உரங்கள் தான் வந்து இந்த என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க மெயினா, கலப்பு உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 வகையான இதுவும் வந்து சேர்ந்திருக்கும். ஓகேவா? இது வந்து தனி உரங்களை விட ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்ப வந்து வெறுமனே யூரியா மட்டும் போடுறோம்னா யூரியா மட்டுமே போட மாட்டாங்க, மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, அப்படிதானே? ஸோ இது வந்து ஒவ்வொருடைய மண்ணுடைய வளத்துக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பொட்டாசியம் அமோனியம் பாஸ்பேட். ஓகேவா? டை அமோனியம் பாஸ்பேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டுமே இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான். ஒன்று வந்து பொட்டாசியம் அமோனியம் பாஸ்பேட். ஓகேவா? அதாவது இன்னொன்று, அதாவது என்ன சொல்றாங்கன்னா டிஏபி அப்படின்றது பாத்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உரங்கள்ல முக்கியமான செயற்கை உரங்கள். ஓகேவா? ஸோ மற்றபடி நமக்கு வந்து ரொம்ப இந்த இயற்கை உரங்கள்ல வேற ஒன்றும் கிடையாது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மண்புழு, அது ஒரு முக்கியமான சாப்டரா நமக்கு வரும். ஸோ மீதி எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஏறத்தாழ பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல முக்கியமானது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிந்திரி இஸ் நோன் அஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இப்பதான் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். எங்க பார்த்தோம்? இந்த செகண்ட் கொஸ்டினா? ஆமா. இந்தியாவில் உர ஆலை வந்து எங்க நிறுவப்பட்டதுன்னா சிந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப நமக்கு கேட்டிருக்காங்க சிந்திரி வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆனது, எதுக்கு புகழ் பெற்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எதுக்கு? உரத்துக்கு. ஓகேவா? சிந்திரி வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசருக்கு வந்து பேர் பெற்றது. ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது த கெமிக்கல் நேம் ஆஃப் 2,4,5-T என்ற களைக்கொல்லியின் ரசாயன பேர். ஓகே, நம்ம இந்த இது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா களைக்கொல்லியில 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் பார்த்தோம், அப்படிதானே? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று, இதையும் பார்த்துக்கோங்க, நான் அதை வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்றோமோ அதெல்லாம் கரெக்டாக கேட்டு வைப்பாங்க. ஓகேவா? ஸோ 2,4,5 ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படின்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு களைக்கொல்லி. ஓகேவா? ஸோ அதாவது 2,4,5-Tன்னு போடுவாங்க. ஸோ நமக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2,4-Dனா டைக்ளோரோ ஃபீனாக்சிக் அசிட்டிக் அமிலம், டீன் போட்டாங்கன்னா ட்ரைக்ளோரோ ஃபீனாக்சிக் அசிட்டிக் அமிலம், அவ்வளவுதான். ஓகேவா?
அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்து 2,4-Dன்னு போட்டிருப்பாங்க. அப்போ 2,4-டைக்ளோரோ, டி ஃபார் டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம், இதே தான் கண்டினியூ ஆகும். 2,4-5T போட்டிருக்காங்கல்ல, ட்ரைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். இப்போ உங்களுக்கு வந்து க்ளூவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் தான். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாவரங்களின் ஊட்டச்சத்துக்கு முக்கியமான 3 தனிமங்கள் என்பிகே. அதானே, என்பிகே தான் நமக்கு வந்து முக்கியமானது. ஸோ அது 3 மிக்ஸ் பண்ணிருக்கும்போது நம்ம நல்லா சத்து உள்ளதா அது வளரும். ஓகே, மண்ணின் காற்றில் ஆக்சிஜன் உள்ளடக்கம் டேஸ் இருக்கும்போது மக்கும் செயல்முறை விரைவாக நிகழ்கிறது. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ, இது வந்து பாத்தீங்கன்னா 0.0 மில்லிகிராம் ஆக்சிஜன், அதாவது ஒரு லிட்டர்ல 0.2 மில்லிகிராமுக்கு அதிகமா இருக்கும்போது மக்கும் தன்மை வந்து அதிகமா நடக்கும். ஓகேவா? சோ ஆக்சிஜன் அளவு அதிகமாக தான் மக்கும் தன்மை அதிகமா நடக்கும், அவ்வளவுதான். ஓகே, சோ முக்கியமானது. அடுத்தது, தானிய பயிர்களில் வைக்கோல் இலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூரியா இருக்குல்ல, யூரியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமா நைட்ரஜன் இருக்கும். சோ நைட்ரஜன்லாம் எதுக்காக யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட்டை வந்து இது பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகேவா? சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நைட்ரஜன் அப்படின்னால நமக்கு வந்து புரோட்டீன் கண்டென்ட்டை வந்து இது பண்ண. சோ நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இப்ப அமோனியா மூலமா நம்ம உடம்புல வந்து புரோட்டீன் வரும். ஓகேவா? அமோனியா வந்து அங்க வந்து அமோனியா வந்து புரோட்டீனா மாறி அதை நம்ம சாப்பிடும் போது தான் வருது. நைட்ரஜன் கண்டென்ட் எல்லாமே நமக்கு வந்து புரோட்டீனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பேட், இந்த பாஸ்பரஸ் கண்டென்ட் எல்லாமே நமக்கு வந்து இந்த மாதிரி இதுல பயன்படக்கூடியது. ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தானிய பயிர்கள்ல வைக்கோல் இலை இருக்கு இல்லையா, சோ அது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் கண்டென்ட் தான். ஓகேவா? இது வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து சேர்ந்து இருக்கும். ஓகே, சோ அதாவது பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் கண்டென்ட். சோ முக்கியமானது நைட்ரஜன் கண்டிப்பா இல்லை. நைட்ரஜன் ஏன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இது வந்து புரோட்டீன் கூட தொடர்புடையது. ஓகேவா? கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஓகே, நெக்ஸ்ட், அதிக அளவு நைட்ரஜனை உள்ளடக்கிய உரம் யூரியா. சோ பல வாட்டி கேட்டாங்க, கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது, இன்னுமே கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது, கீழ்காணும் கூற்றுகளில் உரங்கள் குறித்த தவறான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உரங்கள் வந்து நீரில் கரையாதிருத்தல் வேண்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது தப்பு தானே. உரங்கள்னாலே தண்ணியில கரையணும், கரைஞ்சாதான் அது வந்து உள்ள போகும். அப்படிதானே? அதான் அப்படிதான் நம்ம வந்து உரங்கள் என்ன, அது என்ன சாப்பாடு மாதிரி நம்ம டைரக்டாவா அந்த தாவரங்கள் சாப்பிடுது இல்ல, தண்ணியில கரைஞ்சி அது மூலமா தான் ஊட்டச்சத்து வந்து எடுத்துக்குது. சோ உரங்கள் நீரில் கரைய வேண்டும், அப்ப இது தப்பு. உரங்கள் 10 முதல் 13 pH பராமரித்தல் வேண்டும். சோ இதுவும் வந்து தவறானது. ஓகேவா? சோ உரங்களுக்கான pH வேல்யூ நம்ம வந்து பாத்தீங்கன்னா pH வேல்யூ ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். சோ ஃபெர்டிலைசர் வந்து காமனா நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே 7க்கு கீழ தான் இருக்கும். அப்ப இதுவும் வந்து தவறானது. ஓகேவா? லெஸ் than 7 தான் நமக்கு இருக்கும். உரங்கள் தாவரங்களுக்கு நச்சுக்களாக இருத்தல் கூடாது. ஓகேவா? நச்சுக்களாக இருக்கக்கூடாது. சோ ஆப்வியஸ்லி கரெக்ட். சோ 3 வந்து உங்களுக்கு வந்து இந்த மற்ற டேட்டாலாம் தெரியாதே கூட 1 3 நமக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? அப்ப 1 தப்பு 3 வந்து கரெக்ட்னு இருக்கும். அப்ப இது வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கான்னு தெரியும், இதுவும் இருக்கான்னு தெரியும். 2 மட்டும் வரும்போது கொஞ்சம் டவுட். நம்ம 1 வந்து தப்புன்னு ஆப்வியஸா தெரியும். அப்ப நமக்கு இதுக்கு போயிடலாம். கரெக்டா? சோ பி இஸ் a ரைட் ஆன்சர். புரியுதுல? ஈஸியான பேசிக்கான காமன் கொஸ்டின் தான். ஓகே, சோ அப்ப இதுல நீங்க என்ன பார்க்கணும், ஜஸ்ட் வந்து உரங்கள் பார்க்கணும். சோ வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் நம்ம வந்து எல்லாமே சொல்லிட்டோம், என்னென்ன பூச்சிக்கொல்லிகள்லாம் இருக்கு அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உரங்கள்லயும் செயற்கை உரங்களை பற்றி கொடுத்துட்டேன். இயற்கை உரங்கள்ல இந்த மண்புழு உரம் மட்டும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல அந்த பண்ணை உரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். சோ பண்ணை உரம்ன்றது நத்திங் பட் நமக்கு வந்து இந்த ஆடு மாடுகள் மூலமா நமக்கு வந்து கிடைக்குது இல்லையா, சோ அதுல இருந்து வரக்கூடியது. ஓகேவா? சோ இதான் வந்து மொத்தமா இந்த டாபிக்ல. சோ இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்து அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம்.